ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தேய்பிறை பஞ்சமி. எப்பேற்பட்ட நோய்களின் குணமாக இந்த வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, விரோதிகள் தொல்லையும் ஒழியும், கடன் பிரச்சனை தீரும். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 29/2024 தேய்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 2:32 அதிகாலை 2:32லேருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:41 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. இந்த பஞ்சமி திதி அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது அப்படின்னாக்கா நம்ம வாராகி அம்மன் வழிபாடு தான். விடாது விரட்டக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு, தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, நோய்கள் தீர்றதுக்கு, இப்படி பல பிரச்சனைகளேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே வழிபாடு நம்ம வாராகி அம்மன் வழிபாடு. இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. எப்பேற்பட்ட செய்வினை மாந்திரிகங்கள் கூட நிச்சயமாக ஒரு நொடியில் தீருங்க. தோஷங்கள் அகலும், தீராத நோய்கள் தீரும். எதிர்பாராத விபத்து ஆபத்துலாம் ஏற்படாமல் காப்பாங்க நம்ம அன்னை வாராகி அம்மா. இவங்கள பஞ்சமி, அஷ்டமி, தசமி நாட்களில் நம்ம வழிபடலாம். இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம வீட்டிலேயே வாராகி அம்மாவை நினச்சி வழிபடலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாசி, செங்கரும்பு, ஆமவடை இதெல்லாம் வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம். வராகங்கிறது பன்றியின் அம்சமாகிய விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று. அன்னை வராகி அம்மா பன்றி முகத்தோடு நமக்கு காட்சி தராங்க. அம்பிகையோட முக்கிய மந்திரியாக இருந்தவங்க தான் நம்ம வாராகி அம்மா. வாராகி அம்மாவுக்கு 3 கண்கள் இருக்குங்க. இவங்க சிவனோட அம்சம். ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவங்க நம்ம அன்னை வாராகி அம்மா. வாராகி அம்மாவை வழிபடுறவங்களுக்கு எதிரிகளே இல்லைங்க. 5 பஞ்சமி இல்லைன்னா 5 ஞாயிற்றுக்கிழமை இதில் தேங்காய் மூடியில் நம்ம நெய்விளக்கேற்றி வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம், கருப்பு, பவள நிறம், நீல சங்கு பூக்கள், கருந்துளசி, வில்வமும் இது எல்லாமே அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பௌர்ணமி நாளில் அம்பாள் வலிமை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. வராகி அப்படின்னாலே வரம் தருபவங்க அப்படிங்கிறது தான் பொருள். இவங்க அதர்வன வேதத்தின் தலைவியாக இருந்தவங்க தான் நம்ம வாராகி அம்மா. வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா, அதை வேக வச்சு நெய்யோடு கலந்து வாராகி அம்மாவுக்கு படையல் செய்யலாங்க. இதனால் நமக்கு தன வசியம் ஏற்படும். தொழிலில் சிறக்கணும், வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு தேன் நெய் கலந்து அம்மாவுக்கு படையல் போடுங்க. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவவங்க தான் நம்ம வாராகி அம்மா. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க, வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வாராகி அம்மா வழிபட்டால் நிச்சயமாக கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வாராகி அம்மாவை வணங்கினா நோய்கள் தீரும். திங்கக்கிழமையில் வழிபட்டோம்னா மனநில பாதிப்பு நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனை தீரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம வணங்கலாம். கடன் தொல்லை தீரணும்னா புதன்கிழமை வணங்கலாம். குழந்தை பேர் கிடைக்கணும்னா வியாழக்கிழமை நீங்கள் வழிபடலாம். பள்ளியில் மாணவர்கள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளுமே வணங்கலாம். காரிய சித்தி கிடைக்கணுன்னாக்கா சனிக்கிழமை. இப்படி இந்த மாதிரி வணங்கும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. வாராகி அம்மாவுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுத்தம் வடை நெய்வேத்தியமாக செய்யலாங்க. நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடிக்கும். மிளகு ஜீரகம் கலந்த தோசை, கருப்பு எள்ளுருண்டை, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே நெய்வேத்தியமாக படைக்கலாம். சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செஞ்சு படைக்கலாங்க. குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒன்றுனா இந்த நெய்வேத்தியங்கள். இதில் ரொம்ப பிடித்தமானது குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் இந்த கலந்த பால் ரொம்ப விருப்பமானதுன்னு சொல்கிறாங்க. சக்கரவள்ளி கிழங்கு மிக 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 விருப்பமான ஒன்று அம்மாவுக்கு. அதே மாதிரி சங்குப்பூ, கருந்துளசி சொல்கிறதோட செவ்வரளிப்பூ,
செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். செம்பருத்தி பூவில் ஒத்த செம்பருத்தி அம்மாவுக்கு நீங்கள் மாலையாக கட்டி போடலாம். இது வந்து ரொம்ப பிடித்தமான ஒன்று அம்மாவுக்கு. அம்மாவை வருகிற வியாழக்கிழமை தேய்பிறை பஞ்சமி வருது. இந்த நாளில் பிள்ளை இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா விரதம் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை செல்வத்தை வாரி வழங்குவாங்க. அம்மாவை இந்த மந்திரத்தை சொல்லி வணங்குங்க. ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயா. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை நீங்கள் சொல்லி ஜபம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உருவாகும். மனசில் தைரியம் பிறக்கும். அது மட்டும் இல்லை, கேட்ட வரங்களை வாரி தருவாங்க நம்ம வாராகி அம்மா. தேய்பிறை பஞ்சமி நாளில் மட்டும் இல்லைங்க, டெய்லியுமே நீங்கள் வாராகி அம்மாவை வணங்கிட்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியாளர்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக நீங்கள் மாறுவீங்க. எப்பொழுதும் மனசார வாராகி அம்மாவை கும்பிட்டுட்டு வரவங்களுக்கு எந்த காலத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குழந்தை குணம் உடையவங்க. அவங்கக்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கணும். மனசு தூய்மையோட, உடல் தூய்மையோட, மனசு தூய்மையோட அவங்கக்கிட்ட நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடியவங்க தான் நம்ம அம்மா. நம்ம வந்து கண்ணாடியில் எப்படி நம்ம முகம் சிரிச்சா மாதிரி காட்டும், அழுதா மாதிரி காட்டும், கோவமாக இருந்தால் கோவமாக காட்டும். அதே மாதிரி தான் அவங்க முன்னாடி நம்ம எதை நம்ம கொடுக்குறோமோ அதை அவங்க திருப்பி கொடுப்பாங்க. எப்பொழுதும் கருணையோடு நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நம்ம வேண்டணும்னா நம்ம வேண்டுதலுக்கு கூடுதல் பலன் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் மனசில் பொய், தேவையில்லாத வன்மம், இதோட அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணத்தோடலாம் நம்ம போய் வணங்கினோம்னா நிச்சயமாக எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அடியை கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் உண்மையான நேர்மையான மனதோட, தூய்மையான மனதோட அம்மா கிட்ட போங்க. வேண்டிய வரங்களை வாங்கிக்கோங்க. நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வாக்கு, செழிப்பு, ஆரோக்கியம் நிறைத்திருக்கட்டும். நன்றி.